Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான டீ கேக் ரொம்ப சிம்பிளாக எப்படின்னு பார்க்க போகிறோம். 4 எக் எடுத்துருக்கேன். யோக் தனியாக ஒயிட் தனியாக செப்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் செப்ரேட் பண்ண வரல அப்படின்னா இந்த ஜல்லிக்கரண்டி இருக்கும்ல, அதில் உடச்சிங்கன்னா அழகாக மேலே யோக் தங்கிடும். தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்டை ஃபஸ்ட்டு ஒரு டைம் பீட் பண்ணிவிடுங்க. 140 grams ஆஃப் சுகர், 140 கிராம். நீங்கள் மைதா எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ சேமாக சுகர் எடுக்கணும். நான் இன்றைக்கி வந்துட்டு 4 முட்டை, 140 கிராம். வெயிங் மிஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. 3 பேட்சாக பிரித்து அந்த சுகரை போட்டு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது யோக்கை சேர்த்து அதையும் ஒரு டைம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு வரலை, அதாவது அந்த கலர் வரவே இல்லை. செகண்ட் டைம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது 75 ml ஆஃப் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் நான். எஸ்விஎஸ் சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் பீட் பண்ணிவிட்டு, இப்போ 140 grams ஆஃப் மைதா, அதையும் ஒரு டைம் பீட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பபிள்ஸ் வரும். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 75 ml ஆஃப் மில்க்கு. நமக்கு வந்துட்டு டீ கேக் பண்ணும்போது பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த டீ கேக்கோட ஃப்ளேவர் வரும். ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த டீ கேக் ரெசிபி வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்க்கணும். வெனிலா ஸ்பாஞ்சுக்கு வந்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம். டீ கேக்குக்கு பைனாப்பிள் எசன்ஸு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேக் டின் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓடிஜியை 10 minutesக்கு. இப்போது பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் மாற்றிக்கலாம். ஓடிஜி வந்துட்டு 10 minutes ப்ரீஹீட், அதுக்கப்புறம் 30 to 35 minutes 180 degreeல கேக்கை பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சைட்லேயும் ப்ரௌன் ஆகிருக்கணும், மேலேயும் ப்ரௌன் ஆகிருக்கணும். அது பர்ஃபெக்ட் டீ கேக். நல்லா ஸ்பாஞ்சியாக உள்ள ஒயிட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸ், ஸோ அடிக்கடி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இதை வந்துட்டு நம்ம வெளில வச்சாலே ஒரு 3-4 daysக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அழகாக ஸ்டோர் பண்ணிவிட்டு பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். வீட்லேயே பண்ணுறது. உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கேஸ் கட்டை எடுத்துகிட்டு ஒரு 30 to 35 minutes வந்துட்டு பேக் பண்ணி எடுங்க. கீழே கொஞ்சமாக சால்ட்டு கொட்டி கேஸ்கட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுங்க. கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரை பண்ணது ப்ரெஷர் குக்கரில், நெக்ஸ்ட்டு கடாயில் வந்துச்சு. ஆனாலும் அந்த பர்ஃபெக்ட் கடையில் கிடைக்கிற மாதிரி வரல. ஓடிஜியில் பேக் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக வருது. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியான டீ கேக், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பசங்களும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் மெஷர்மெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு டீ கேக்குக்கு பேக்கிங் சோடா தேவை கிடையாது. பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு 1/2 teaspoon சேர்த்துக்கோங்க அந்த சாஃப்ட்னஸ்க்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.